வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மோகன்ராஜ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க அமைச்சரவை ஒப்புதல். 3737 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. புற்றுநோயிலிருந்து குணமடைந்துள்ளேன். நடிகர் சஞ்சய் தத் ட்விட்டர் பதிவு. எதிர்க்கட்சிகளின் குரலை ஒடுக்க சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையை மத்திய பாஜக அரசு பயன்படுத்தி வருகிறது. உமர் அப்துல்லா குற்றச்சாட்டு. சென்னையில் நகை பட்டறை உரிமையாளர் வீட்டில் 2.5 கோடி ரூபாய் நகைகள் கொள்ளை. சிசிடிவியில் சிக்கிய 3 கொள்ளையர்கள். தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் தொடர்ந்து அதிகரிக்கும் தங்கத்தின் விலை. சவரனுக்கு 272 ரூபாய் உயர்வு. கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் உடலில் 3 முதல் 5 மாதங்கள் மட்டுமே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். மீண்டும் பாதிக்க வாய்ப்புள்ளதாக ஐசிஎம்ஆர் எச்சரிக்கை. தமிழகத்தில் நாளை முதல் இரவு 10 மணி வரை அனைத்து கடைகளும் இயங்கலாம். தமிழக அரசு அனுமதி. தேசிய கொரோனா சிகிச்சை நடைமுறையில் இருந்து பிளாஸ்மா முறையை நீக்குவது குறித்து பரிசீலனை. இந்திய மருத்துவ ஆய்வுக்குழு தகவல். இந்தியாவில் மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் தன்னார்வ நிறுவனங்களின் உரிமைகளை பாதுகாக்க ஐநா வலியுறுத்தல். சிஏஏ, எஃப்சிஆர்ஏ உபா சட்டங்கள் உரிமைகளை தடுக்கவே பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் உள்ள 30 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மத்திய அரசு ஊழியர்களுக்கு போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 30 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க 3737 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் இதனை தெரிவித்தார். விஜயதசமிக்கு முன்பு ஒரே தவணையாக போனஸ் தொகை வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகளின் குரலை ஒடுக்க சிபிஐ, அமலாக்கத்துறை ஆகியவற்றை மத்திய பாஜக அரசு பயன்படுத்தி வருவதாக ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் சங்கத்தில் கோடிக்கணக்கில் ஊழல் நடந்ததாக புகார் எழுந்ததைத் தொடர்ந்து சிபிஐ விசாரணை நடத்தியது. ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஃபரூக் அப்துல்லா, ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் சங்க பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்டோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சிபிஐ தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கையை அடிப்படையாக வைத்து அமலாக்கப் பிரிவு விசாரணை நடத்தி வருகிறது. அந்த வகையில் திரு ஃபரூக் அப்துல்லாவிடம் அமலாக்கத்துறை நேற்று முன்தினம் 6 மணி நேரத்திற்கும் மேலாக நேரில் விசாரணை மேற்கொண்டது. இந்நிலையில் இன்றும் திரு ஃபரூக் அப்துல்லாவிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. இதற்கு அதிருப்தி தெரிவித்து அவரது மகனும் முன்னாள் முதலமைச்சருமான திரு உமர் அப்துல்லா ட்விட்டரில் கடும் கண்டனம் பதிவு செய்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் குரலை ஒடுக்க எத்தனை முறை சிபிஐ, அமலாக்கப் பிரிவு ஆகியவற்றை பாஜக பயன்படுத்தும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கேரளா தங்க கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மேலும் 3 பேரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க என்ஐஏவுக்கு கொச்சி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து கேரளாவிற்கு 30 கிலோ தங்கம் கடத்தி வரப்பட்ட விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்து இந்திய அளவில் அதிர்வலைகளை உண்டாக்கின. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான ஸ்வப்னா சுரேஷ் கைது செய்யப்பட்டார். மேலும் வழக்கில் தொடர்புடைய முன்னாள் தூதரக ஊழியர் சந்தீப் நாயர் உள்ளிட்ட 20 பேர் வரை கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்குகளை தேசிய புலனாய்வு முகமை, அமலாக்கத்துறை மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகளும் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சரித், ரமீஸ் மற்றும் ஜலால் ஆகியோர் குறித்து ஏற்கனவே கைதான சந்தீப் நாயரிடமிருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்களின் பேரில் 3 பேரையும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கொச்சியில் உள்ள என்ஐஏ நீதிமன்றத்தில் என்ஐஏ மனு தாக்கல் செய்தது.
இதனை விசாரித்த நீதிமன்றம் 3 பேரையும் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க NIAவுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைக்காட்சி உரைக்கு சில நிமிடங்களிலேயே 4500க்கும் அதிகமான டிஸ்லைக்குகள் குவிந்ததால் யூடியூபில் அந்த காணொளியின் லைக் மற்றும் டிஸ்லைக் பட்டன்களை பாஜக அணைத்து வைத்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைக்காட்சி வாயிலாக நேற்று நாட்டு மக்களிடம் உரை நிகழ்த்தினார். கொரோனா முற்றிலும் ஒழிந்துவிட்டதாக யாரும் கருத வேண்டாம் என்றும், பண்டிகை காலம் என்பதால் பொதுமக்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பிரதமரின் இந்த உரை பாஜகவின் அதிகாரப்பூர்வ யூடியூப் பக்கத்தில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அப்போது பிரதமர் பேசத் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அந்த வீடியோவுக்கு 4500க்கும் அதிகமான டிஸ்லைக்குகள் குவிந்தன. இதனால் யூடியூபில் அந்த காணொளியின் லைக் மற்றும் டிஸ்லைக் பட்டன்களை பாஜக அணைத்து வைத்தது. சென்னை தியாகராய நகரில் நகை பட்டறை உரிமையாளர் வீட்டிலிருந்து சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 3 கொள்ளையர்கள் ஈடுபட்டது CCTV மூலம் தெரியவந்துள்ளது. சென்னை தியாகராய நகர் மூசா தெருவில் வசித்து வருபவர் திரு ராஜேந்திர நாத். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த இவர் சென்னையில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து கடந்த 10 ஆண்டுகளாக குடும்பத்துடன் வசித்து வருகிறார். நகை பட்டறையில் செய்யக்கூடிய நகைகள் மற்றும் இவரது வீட்டில் செய்யப்படும் நகைகள் இங்கிருந்து மொத்தமாக மற்ற நகை கடைகளுக்கு அனுப்பப்படுகின்றன. இந்நிலையில் நேற்று தயார் செய்து வைத்திருந்த வைரக்கல் பதித்த நகைகள் மற்றும் தங்க நகைகள் என சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் மாயமானதாக மாம்பலம் காவல் நிலையத்தில் திரு ராஜேந்திரநாத் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டதுடன் அங்கிருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்தனர். கணக்கு போட்டு இருக்காங்க. எல்லாமே அக்கௌண்ட்ல தாங்க இருக்கு. சோ இப்போ எடுத்து பார்த்தா தான் தெரியும் இது போயிருக்கு எது போலன்னு தெரியாது. அதெல்லாம் அக்கௌண்ட் பார்த்தா தான் சார் தெரியும். அதெல்லாம் வாயில சொல்ல முடியுமா? கேட் உடைச்சு எடுத்து போயிடுறாங்க. கேட் உடைச்சு. இதனிடையே நகை கொள்ளையில் 3 பேர் ஈடுபட்டது கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. கொள்ளையடித்துவிட்டு வீட்டின் பின்பக்க வழியாக கொள்ளையர்கள் தப்பித்ததும் தெரியவந்துள்ளது. எழும்பூரிலிருந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு கொள்ளை நடைபெற்ற இடத்தில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 272 ரூபாய் உயர்ந்து 37,736 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 34 ரூபாய் உயர்ந்து சவரனுக்கு 272 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,717 ரூபாய்க்கும், 1 சவரன் 37,736 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 40,824 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி 1 கிராம் 67 ரூபாய் 60 காசுகளுக்கும், 1 கிலோ 67,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சீர்மரபினர் கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் பிற சமுதாயத்தினருக்கு இடஒதுக்கீட்டில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நீண்ட வருடங்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 ஆண்டு கால கோரிக்கையாக இந்த கள்ளர், மறவர் மற்றும் அதை சார்ந்த சீர்மரபினர் வகுப்பில் இருக்கக்கூடிய நாடோடிகள், அரை நாடோடிகளுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசினுடைய இந்த உத்தரவை ஏற்று தமிழக அரசு உடனடியாக மக்கள் கணக்கெடுப்பை நடத்தப்பட வேண்டும். அவர்களுக்கான அடுத்த தலைமுறையினர்களுக்கு அரசு வேலைகளும் கல்லூரிகளிலே வேலைவாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. ஆகவே இதை முதல்வர் உறுதியளிச்சிருக்கிறார், நடத்துவார்னு நான் நம்புகிறேன். தொழிலாளர் நல வாரியங்களை பாதுகாக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அமைப்பு சாரா தொழிலாளர்களின் தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் இரா கீதா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில தொழிலாளர் நல வாரியங்களை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இன்றைக்கு தொழிலாளர்கள் கடன்பட்டு வாடகை தர முடியாமல் கடன் சுமையில் வேலை இல்லை, வருமானம் இல்லை. அது ஏறக்குறைய 5 மாதங்களுக்கு. அப்படின்னா எப்படி வாடகை தரலைன்னா அந்த உரிமையாளர்கள் வெளியேற்றுகிறார்கள், அவங்க தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள் தொழிலாளர்கள். அப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நிவாரண நிதியை உடனடியாக
தரப்பட வேண்டும், கொரோனா நிவாரணத்தை முறையாக தரப்பட வேண்டும் என்பதையும் நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு நிவாரண நிதி போய் சேரலை. இதில் புதுப்பிக்காதவங்களுக்கும் சுத்தமாக கொடுக்கல, புதுப்பித்தவங்களுக்கு கூட பாதி பேருக்கு சேரல. இந்த நிலையெல்லாம் சீர்படுத்த வேண்டும். நல வாரியங்களை சீர்படுத்தி தொழிற்சங்கங்கள் மூலம் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் மக்கள் நெருக்கடி மிகுந்த பகுதியில் குப்பை கிடங்கை வைத்துள்ள குழித்துறை நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் போது குப்பை கிடங்கால் பல்வேறு நோய்கள் உருவாகி வருவதாகவும் இதனால் 2 குழந்தைகளுக்கு மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திடக்கழிவு பூங்காவை இந்த இடத்திலிருந்து மாற்றி உரக்கிடங்கு எங்கு இருக்கிறதோ அங்கு அதை கொண்டு செல்வதற்காக பல முறை கோரிக்கை கொடுத்தும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நகராட்சி ஆணையர் அவர்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த சூழலில் 2 பிள்ளைகளுக்கு மூளை காய்ச்சல் வந்திருப்பது மிகவும் எங்களை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. இது மாற்றும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். சாலை விபத்தில் வலது காலை இழந்த நிலையில் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்று நீட் தேர்வுக்காக பயிற்சி மையங்களுக்கு செல்லாமலேயே நீட் தேர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தரவரிசையில் தமிழக அளவில் 3வது இடத்தை பிடித்த மாணவி குறித்த செய்தி தொகுப்பு இதோ உங்களுக்காக. நாகர்கோவில் அருகே கூட்டுமங்கலம் பகுதியைச் சேர்ந்த வெல்டிங் தொழிலாளியான நாராயணப்பிள்ளை என்பவரின் மகள் தர்ஷனா. இவர் தனது 12வது வயதில் நிகழ்ந்த வாகன விபத்தின் போது வலது காலை இழந்தார். படிப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்ட தர்ஷனா மணவாளக்குறிச்சி பகுதியில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படித்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 498 மதிப்பெண்கள் பெற்றார். மருத்துவ படிப்பில் ஆர்வம் கொண்ட இவர் கடந்த நீட் தேர்வில் சிறப்பாக எழுதி 157 மதிப்பெண்கள் பெற்று தமிழக அளவிலான மாற்றுத்திறனாளிகளில் 3வது இடத்தை பிடித்தார். தற்போது தர்ஷனாவுக்கு அரசு இட ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்புக்கான சீட் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இது குறித்து பேட்டியளித்த அவர், சிறு வயதிலிருந்தே மருத்துவ படிப்பின் மீதான ஆர்வம் காரணமாக நீட் தேர்வுக்காக பயிற்சி மையங்களுக்கு செல்லாமல் வீட்டிலிருந்தபடியே படித்து தேர்வில் வெற்றி பெற்றதாக கூறுகிறார். படிக்க அந்த டைமில் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. அந்த டைம் ஆக்சிடெண்ட்டும் ஆச்சு. ஆக்சிடெண்ட்டில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டேன். ஆனால் இது தடையாக இருக்கும்லாம் நினைக்கல, படிச்சுட்டு தான் இருந்தேன். கொரோனா டைம் இந்த கொஞ்சம் டைம் கிடச்சதுனால கொஞ்சம் தனியாக அதுக்குன்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. 11th 12th புக்கு ப்ளஸ் தமிழ் மீடியம் மெட்டீரியல்ஸ் வந்து கேஎம்சிலேருந்து கொஞ்சம் டாக்டர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தமிழ் மீடியம் மெட்டீரியல்ஸ் தந்தாங்க. அதுவும் ப்ளஸ் இந்த ஸ்டேட் போர்ட் புக்கும் தான் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டேட் போர்ட் புக்கே போகுது. இப்போ நியூ சிலபஸ் வந்து நல்லா இந்த நீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அதை ஃபுல்லாக தெளிவாக வந்து கொஞ்சம் புரிஞ்சு படித்தேன். ஸ்கூல் டைம்லேருந்தே கொஞ்சம் புரிஞ்சு படித்தாலே நல்ல மார்க் எடுத்துடலாம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவராவ் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன் கிராமத்தில் அக்டோபர் 30ஆம் தேதி முத்துராமலிங்க தேவர் 58வது குரு பூஜை விழா 113வது ஜெயந்தி விழா நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் கலந்து கொண்டு முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் இருக்கும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளனர். இதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடம் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த வரும் பாதை, முக்கிய பிரமுகர்கள் வரும் பாதைகளில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ், காவல் கண்காணிப்பாளர் திரு கார்த்திக் ஆகியோர் ஆய்வு செய்தனர். சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய 58வது குரு பூஜை நிகழ்ச்சி அரசு விழாவாக 30/10/2020 அன்று நடத்துவதாக இருக்கிறது. சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கி சிறப்பான முறையில் அனைத்து ஏற்பாடுகள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். தேவையிருக்கிற போலீஸ் பந்தோபஸ்து மற்றும் அனைத்து பேசிக் கம்யூனிட்டிஸ் அனைத்து நம்ம லோக்கல் பாடிஸ் மூலியமாக பண்ணிகிட்டே இருக்கிறோம். கண்காணிக்கக்கூடிய அலுவலர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். குறிப்பாக நம்மளுடைய மாவட்டத்தில் இந்த சிறப்பான நிகழ்ச்சி வந்து அரசு விழா இருக்கிறது. அது வந்து சிறப்பான முறையில் நடத்துக்குண்டான ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் நடத்துகிறது.
புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பிரபல ஹிந்தி நடிகர் சஞ்சய் தத் பூரண குணமடைந்து விட்டதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். பிரபல இந்தி நடிகர் சஞ்சய் தத் நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இதையடுத்து 61 வயதான அவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதில் மருத்துவ சிகிச்சைக்காக சினிமா உலகிற்கு சிறிது காலம் விடை கொடுப்பதாக அதில் அவர் கூறியிருந்தது இந்தி திரை உலகில் பரபரப்பை உண்டாக்கியது. மும்பையில் உள்ள மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அவர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். அதில் அவர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அவரது உறவினர்கள் மற்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள சஞ்சய் தத் பூரண குணமடைந்து விட்டதாகவும் தனக்கு சிகிச்சை அளித்த மருத்துவ குழுவினருக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார். வருகிற நவம்பர் மாதம் GF Chapter 2 என்ற படத்தில் நடிக்க சஞ்சய் தத் தயாராகி வருவது குறிப்பிடத்தக்கது. இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக காணலாம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே முதுமக்கள் தாழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் தொல்பொருள் துறையினர் ஆய்வு நடத்த வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. கீழக்கொடுமலூர் கிராமத்தில் உள்ள கண்மாயில் பராமரிப்பு வேலை நடைபெற்ற போது முதுமக்கள் தாழி தென்பட்டது. துளையுடன் கூடிய அந்த முதுமக்கள் தாழியில் எரிந்த நிலையில் எலும்புகள் இருந்தன. நல்லுக்குறிச்சி கிராமத்தை தொடர்ந்து கீழக்கொடுமலூர் கிராமத்திலும் முதுமக்கள் தாழி கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் தொல்பொருள் துறையினர் ஆய்வு நடத்த வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆவின் நிறுவனத்தின் புதிய இனிப்பு வகைகளை சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு ராமன் அறிமுகப்படுத்தினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆவின் நிறுவனத்தின் புதிய வரவான ராகி லட்டு, மோதி பாக் மற்றும் ஆவின் பன்னீர் உள்ளிட்ட இனிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆவின் நிறுவனம் மூலம் தயாரிக்கப்படும் இனிப்புகள் மாவட்டம் முழுவதும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். தூத்துக்குடியில் தீயணைப்புத்துறை சார்பில் கொரோனா விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இந்த பேரணியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மாணவர்கள் விழிப்புணர்வை உண்டாக்கினர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இளம்பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மக்கள் அதிகாரம் அமைப்பினர் திருச்சி பாஸ்போர்ட் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அம்மாநில அரசும் காவல்துறையும் செயல்படுவதாக குற்றம் சாட்டியும் பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பெரம்பலூர் அருகே விவசாயி வீட்டில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். அயன்பேரையூரைச் சேர்ந்த ரகோத்தமன் என்பவர் வெளியூர் சென்றிருந்த நிலையில் மீண்டும் வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 10 சவரன் நகை மற்றும் 40,000 ரூபாய் ரொக்கம் திருடு போயிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூரில் மரத்தின் மீது சிறுத்தை அமர்ந்திருந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆசனூரை அடுத்த காரப்பள்ளம் சோதனைச்சாவடி அருகே தேசிய நெடுஞ்சாலையோரம் சிறுத்தை ஒன்று மரத்தின் மீது ஒய்யாரமாக அமர்ந்திருந்தது. அந்த வழியாக சென்றவர்கள் செல்போனில் அதனை படம் பிடிக்கவே மனிதர்களை கண்ட அந்த சிறுத்தை மரத்திலிருந்து கீழே இறங்கி வனப்பகுதிக்குள் சென்றுவிட்டது. கோவை மதுக்கரை தனியார் சிமெண்ட் ஆலையில் இருந்து கழிவுகள் வெளியேறுவதை தடுக்க கோரி அப்பகுதி மக்கள் ஆலையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு கடந்த 80 ஆண்டுகளுக்கும் மேலாக தனியார் சிமெண்ட் ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த சிமெண்ட் ஆலையில் இருந்து வெளியேறும் நச்சுப்புகை மற்றும் சிமெண்ட் கழிவுகளால் பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரை மாநகராட்சியில் பணிபுரியும் தினக்கூலி பணியாளர்களுக்கு 20% தீபாவளி போனஸ் வழங்க கோரி தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைத்து வகையான தினக்கூலி தொழிலாளர்களுக்கும் 20% தீபாவளி போனஸ் வழங்க வேண்டும். கொரோனாவால் உயிரிழந்த தொழிலாளருக்கு 50 லட்சமும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு 2 லட்சம் என நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரி கோஷங்கள் எழுப்பினர். இதில் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர்.
திருப்பூரை அடுத்த உடுமலைப்பேட்டை அருகே குடிநீர் வழங்காத ஜல்லிப்பட்டு ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதில் ஜல்லிப்பட்டி திமுக ஊராட்சி மன்ற தலைவர் திரு சாமிநாதன் மற்றும் வட்டார வளர்ச்சித்துறை அலுவலர் திரு சுப்பிரமணியத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை வண்ணாரப்பேட்டை MC ரோட் பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவரின் துணிக்கடையில் புடவை திருடிய புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அம்மு, கொருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முருகம்மாள் ஆகிய 2 பெண்களை போலீசார் கைது செய்தனர். கூட்டத்தை பயன்படுத்தி 2 பெண்கள் கடையில் இருக்கும் துணிகளை லாவகமாக தன் பையினுள் எடுத்து வைத்தனர். அதனை கண்ட கடை ஊழியர்கள் அவர்களை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். பாம்பன் கடலில் இரட்டை வழித்தடத்துடன் அமையும் புதிய ரயில் பாலத்தில் கப்பல் செல்லும் கால்வாய் பகுதியில் இருபுறங்களிலும் தூண்கள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பாம்பன் கடலில் 250 கோடி ரூபாயில் மின்சார ரயில்களை இயக்கும் வகையில் இரட்டை வழித்தடத்தில் புதிய பாலம் அமைக்கும் பணி கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. கொரோனா காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பணிகள் தற்போது மீண்டும் தொடங்கி முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த வெள்ளப்பள்ளத்தில் மத்லிஸ் மீன்கள் அதிகமாக கிடைப்பதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெள்ளப்பள்ளம் கிராமத்திலிருந்து 200க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மூலம் மீன்பிடித்து வருகின்றனர். மீன்பிடிக்க சென்று இன்று கரை திரும்பிய படகுகளில் ஒரு படகுக்கு 50 கிலோ வரை மட்லிஸ் மீன்கள் கிடைத்தன. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் சேலம், தருமபுரி உட்பட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடற்பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாகவும் அதனோடு இணைந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழக பகுதிகளில் நிலவும் காரணத்தாலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரையிலான மழை பொழியக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, வேலூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. இனி உலக அளவிலான மேலும் சில முக்கிய நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காணலாம். பிரான்சில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட ஆசிரியருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நடைபெற்ற அமைதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்றனர். பாரிஸ் புறநகர் பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் பணியாற்றிய ஆசிரியர் சாமுவேல் பாட்டி மத கோட்பாடுகள் குறித்து மாணவர்களுக்கு வகுப்பெடுத்ததால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சில நாட்களில் அவர் பள்ளியிலிருந்து வெளியில் வந்தபோது அங்கு வந்த மத அடிப்படைவாதி ஒருவர் ஆசிரியரின் கழுத்தை அறுத்து படுகொலை செய்தார். இந்த கொலையை உலக நாடுகள் கண்டித்துள்ளன. காங்கோ நாட்டு சிறைக்குள் புகுந்த தீவிரவாதிகள் 1300 கைதிகளை சட்டவிரோதமாக விடுதலை செய்தனர். பெனி நகரில் உள்ள காங்பேயி மத்திய சிறையில் 1456 கைதிகள் அடைக்கப்பட்டிருந்தனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் மத அடிப்படைவாத குற்றங்களின் கீழ் தண்டிக்கப்பட்டவர்கள். இந்நிலையில் இந்த சிறைச்சாலைக்குள் ஆயுதங்களுடன் நுழைந்த தீவிரவாதிகள் 110 பேரை தவிர அனைத்து கைதிகளையும் விடுதலை செய்தனர். இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்மீனியா மீது தாக்குதல் நடத்திய காட்சிகளை அஜர்பைஜான் அரசு வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே தாக்குதல் நிறுத்த உடன்படிக்கை நிறைவேறிய நிலையில் அதை இரு நாடுகளும் மீறிவிட்டன. இதனால் எல்லைப் பகுதியில் சண்டை தொடர்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தன்னாட்சி பெற்ற நகோர்னா கரபாக் பகுதியை சொந்தம் கொண்டாடுவதில் அஜர்பைஜான், ஆர்மீனியா இடையே அடிக்கடி மோதல்கள் தொடர்ந்து வரும் நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன் மீண்டும் சண்டை தொடங்கியது. சண்டையை நிறுத்த மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தோல்வியிலேயே முடிவடைந்தன.
வியட்நாமில் மீண்டும் மழை பொழிவு அதிகரித்ததால் நாடு முழுவதும் மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக நாட்டின் மத்திய பகுதியில் பெய்த பெருமழை காரணமாக பல கிராமங்கள் மற்றும் நகர பகுதிகளை மழை நீர் சூழ்ந்தது. எங்கு பார்த்தாலும் 4 முதல் 5 அடி உயரத்திற்கு தண்ணீர் நிரம்பியதால் பொதுமக்கள் வீடுகளின் மேற்கூரை மீது தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே சாற்றல் புயல் காரணமாக மீண்டும் மழை பொழிவு அதிகரித்துள்ளது. இதனால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. லாகோஸ் மாநிலத்தில் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக வெளியான செய்திகள் தவறானவை என நைஜீரிய ராணுவம் அறிவித்துள்ளது. நைஜீரியாவில் உருவாக்கப்பட்ட புதிய கொள்ளை தடுப்பு காவல் பிரிவுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் அந்த பிரிவை நீக்கி அரசு உத்தரவு பிறப்பித்தது. இருப்பினும் பொதுமக்களின் போராட்டங்கள் ஓயவில்லை. இதற்கிடையே போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக ராணுவத்தின் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து லாகோஸ் மாநிலத்தில் 24 மணி நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.